إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. السلام عليكم ورحمة الله وبركاته. நீண்ட இடைவெளிக்கு பின்னால எங்களுடைய இந்த குர்ஆன் மற்றும் தஜ்வீத் பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். சில காரணங்களினால் இவ்வளவு நாளும் எங்களுடைய இந்த பாடம் நடைபெறவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஒவ்வொரு கிழமையும் வியாழக்கிழமை இஷாவுக்கு பின்னால் இந்த பாடம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் முதல் கணம் அறிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய இந்த புதிய பாடத்துக்கு போறதுக்கு முன்னால நாங்கள் ஒரு சில விடயங்களை எங்களுடைய பழைய பாடங்களை மீட்டி விட்டு நாங்கள் புதிய ஒரு பாடம் படிப்போம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்கிற பாடம் மகாரிஜுல் ஹுரூஃப், எழுத்துக்கள் வெளிப்படக்கூடிய இடங்கள், அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களையும் அரபு எழுத்துக்களை நாங்கள் எப்படி மொழிவோம் என்ற தலைப்பில் நாங்கள் படிச்சுக்கிட்டு வரோம். நாங்கள் இந்த மஹ்ரஜ், அதாவது இந்த எழுத்துக்களை பொறுத்த வரையில் இதை நாங்கள் தர்த்தீபாக அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா என்ற தர்த்தீபில் படிக்காம, அந்த ஓர்டரில் படிக்காம, ஒவ்வொரு எழுத்துக்களும் எங்கிருந்து வெளிப்படக்கூடிய இடங்களை மையமாக வச்சு தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு வரோம். அதில் நாங்கள் முதலாக படித்த இடம் வந்து தொண்டையோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்களை தான் நாங்கள் முதலாக படித்தோம். தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்கள் சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய புதிய மாணவர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம், அவங்க சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு. சொல்லுங்க பார்ப்போம். தொண்டையோட சம்பந்தப்பட்ட தொண்டையிலிருந்து எத்தனை எழுத்துக்கள் வெளிப்படுது? 6 எழுத்துக்கள். அப்படியா? 6 எழுத்துக்கள் வெளிப்படுது. உங்களுக்கு சொல்றதுக்கு மனுஷன் இருக்கு 6 எழுத்துக்களை தெரியாதா? ரைட், புதிய மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ். ஹனீஃபு சரிமா? தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய 6 எழுத்துக்களும் இந்த எழுத்துக்கள் தான் இதுஹாருடைய எழுத்துக்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால படிப்போம். இதுஹாருடைய எழுத்துக்களும் இந்த தொண்டையோட சம்பந்தப்படக்கூடிய எழுத்துக்கள் தான். இதே எழுத்துக்கள் தான் இதுஹாருடைய எழுத்துக்கள். ரைட், அப்துல் அசீஸ் நீங்க சொல்லுங்க. தொண்டையுடைய 6 எழுத்துக்கள். ஐ பாரக்கல்லாஹு ஃபீக். ஹம்ஸா, ஹா, ஐன், ஹா, கைன், ஹா. இந்த எழுத்துக்களை நாங்க தொண்டையோட சம்பந்தப்பட்ட எழுத்துக்கள் நாங்க படிச்சோம் இல்லையா? ஹம்ஸா, ஹா, தொண்டையை நாங்க 3 பகுதியை பிரிச்சோம். தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்களை 3 பகுதியை பிரிச்சோம். முதல் பகுதி நாங்க பிரிச்ச அமைப்புல தொண்டையுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி. தொண்டையுடைய மேல் பகுதியிலிருந்து எப்படிப்பட்ட எழுத்துக்கள் வெளிப்படுது? எங்கட புதிய மாணவர்கிட்ட கேட்டு பார்ப்பீங்க. ஹஸ்ஸான் சொல்லுவோம், பழைய மாணவர் தான். புதிய தொண்டையிலிருந்து மேல் பகுதி ஹம்ஸா, ஹா, ஹம்ஸா, ஹா வெளிப்படுது. நாங்கள் இது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா புதிய மாணவர்கள் மீக்கிறதால எங்களோட பாடத்தை நாங்கள் ஒரு கணம் நாங்கள் மீட்டுட்டு நாங்கள் பாடத்துப்போம். அப்ப எங்களோட தொண்டையை வச்சுக்கொண்டால் நாங்கள் 3 பகுதியை பிரிப்போம். தொண்டை இந்த இடத்துல இருந்து ஹம்சாவும் ஹாவும் வெளிப்படுது. ஹம்சா, ஹா, சரிதானே? அப்ப நடுத்தொண்டையிலிருந்து யாருக்கு சொல்றது கேளு. நாஜி கலீஃபா. ஐன், ஹா, ஐன், ஹா, இந்த 2 எழுத்துக்களும் நடுத்தொண்டையிலிருந்து வெளிப்படுது.
வெளிப்படக்கூடிய இடத்தை தெரிஞ்சு வேலை இல்லை, மொழியை தான் கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அது எங்க அடிப்படை வாங்குதா. ஆனா தெரிஞ்சுக்கணும், நாங்க இந்த இடம் தெரிஞ்சதான் நாங்க மொழியறது கேள்வி சரிதானே. சில நேரங்கள் எங்களுக்கு இடங்கள் பாடம் எங்கிருந்தன்றது குறிப்பு சொல்றது கேள்வி. ஆனா மொழியை தெரியாட்டு வெளியில தெளியறதோட கட்டாயமா மொழிஞ்சு பழகணும். மொழியறத முக்கியம். ஏன்னால் ஏன் இடங்களை சொல்றால் இந்த இடத்துல வெளியாடுன்னு சொன்னா சில எழுத்துக்களை பொறுத்த வரல ஒரே மாதிரி எழுத்துக்கள் இருக்கும். நான் சொல்றேன் வா, இதுவும் வாது பாருங்க இந்த வா, அதே மாதிரி வாது. சில நேரங்கள்ல நாங்க இந்த ரெண்டு எழுத்துக்களையும் ஒரே இடத்துல வெளிப்படுத்துவோம். வாது வெளிப்படக்கூடிய இடத்திலிருந்து வாதையும் தான் வாவையும் தான் நாங்க வெளிப்படுவோம். சில சொல்லுவோம். அப்ப அது பிள்ளை மகரஜ் பிள்ளை. சில நேரங்கள்ல வாவை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலிருந்து வாதையும் வாவையும் வெளிப்படுத்துவோம். அப்ப பாருங்க ஒரே மாதிரி மொழிச்சல் ரீதியா வரக்கூடிய எழுத்து பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப நாங்க ஏன் தெரிஞ்சு கொண்டா எங்களுக்கு பிரயோசனம் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஒரே இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இன்னும் எழுத்துக்கள் இருக்குது. சா ஜால், இது ஒரே இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய கிட்ட கிட்ட வரக்கூடிய எழுத்துக்கள். அதே மாதிரி இன்னும் சில எழுத்துக்கள் இருக்குது. வேங்களுக்கு சீன் பாருங்க, நசீனும் சாத். இந்த எழுத்துக்களை பொறுத்தவரையில அதாவது இந்த ரெண்டு எழுத்தும் ஒரே மொழிச்சல் கிட்டத்தட்ட வாகுது, ஆனா வித்தியாசம் நீக்குது. சீன் சாத். அப்ப பாருங்க எழுத்துக்கள் நாங்க இடங்களை தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஒழுங்கா வெளிப்படுத்திக்கல சிக்கல். தெரியறதோட கட்டாயமா நாங்க என்ன செய்யணும், மொழியோடு தெரிஞ்சு மொழியாட்டி இந்த பிரயோசனம் இல்லை. சரிதானே. அப்ப அதுக்கு பின்னால் நாங்க படிச்சோம் தொண்டையுடைய இந்த கையை வச்சு பாருங்க. புதிய புலல் பழைய புலல் தெரியும். எங்க தானே சரியா சொன்னது. இந்த எழுத்து மாறிப்பட்டு உங்களா இருக்கும் தானே. ஹம்சா ஹா இங்க வெளிப்படுது, இங்க என்ன வெளிப்படுது இப்படித்தானே. கைனும் ஹாவும் தான் இங்க வெளிப்படுது, எனக்கு மாறிப்பட்டு. நல்லா பாருங்க, ஹம்சா ஹா எங்கிருந்து வெளிப்படுது, ஐன் ஹா தான் எங்க தொண்டையுடைய மேல் பகுதியில் வெளிப்படுது. முக்கியமா தெரிஞ்சுக்கணும், நானும் பிடிச்சிட்டு. பாருங்க கைன் ஹா இங்க இந்த பகுதியில் கைன் ஹா பாருங்க வெளிப்படுது. ஐன் ஹா தொண்டையுடைய நடுப்பகுதி. ஹம்சா ஹா எங்கிருந்து வெளிப்படுது, இந்த இடத்துல. ஏண்டா பாருங்க நான் அதிகமா பாத்திக்கிறேன், ஏதோ பள்ளிக்கூடங்கள் செய்யற தொடர் பழிக்கிறதாலே மதரசா அளிக்கக்கூடிய என்ற தொடர் பாமிக்கிறதாலே நிறைய பிரச்சனை வாருங்க தெரியுமா. நிறைய பிள்ளைகளுக்கு இந்த ஹாவையும் ஹாவையும் எல்லாருமே பிரச்சனை படுத்திக் கொள்றது. ஹா வரவன் இடத்துல ஹா ஓதுவாங்க, ஹா வரவன் இடத்துல ஹாவ சொல்லுவாங்க. சிக்கல் கருத்து பிள்ளையாது, நிறைய கருத்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அதனால பாருங்க இந்த இதுல சில நேரம் ஹாவ ஹாண்டு மொழியிற சான்சி நாங்க ஓதும் போது பிரச்சனை. வஷம்சி பாருங்க ஒரே இடத்துல ரெண்டு எழுத்துக்கள் வருது பாருங்க. இங்க பாருங்க வஷம்சி வதுஹாஹா பாருங்க ஹாவும் ஹாவும் ஒரே இடத்துல கிட்டவாது. இப்ப நாங்க இந்த இடத்துல இரண்டு எழுத்தையுமே வஷம்சி வதுஹாஹாண்டால் கருத்துப்பில, அதே நேரத்தில் வதுஹாஹாண்டால் அங்கேயும் கருத்துப்பில. அப்ப என்ன முக்கியம் என்றால் பாருங்க ரெண்டும் ஒரே இடத்திலிருந்து கொஞ்சம் முன்பின்னா வரியாகக்கூடிய எழுத்துக்கள். அப்ப இது முக்கியம், எங்களுக்கு இடங்களை கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஒழுங்கா மொழியறதுக்கு. இப்ப வாங்க வது ஹா ஹா அப்பதான் ஒழுங்கா கருத்து. வஷம்சி வதுஹாஹா அது பாருங்க. வஷம்சி பாருங்க இதுல சில நேரம் நாங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறதால இங்க பாரு ஷீன் சீன் பாரு. சில நேரங்கள் நாங்க சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி வஷம்ஷி வஷம்ஷின்னு ஓதுவாங்க, கருத்துப்பில்ல. வஷம்ஷிக்கு எனக்கு என்ன கருத்து தெரியாது. இன்னும் சில நேரம் எப்படி ஓதுவாங்க வஷம்சி வஷம்சி எனக்கு கருத்து தெரியாது. அப்ப வஷம்ஷிக்கும் என்ன கருத்து தெரியாது, வஷம்சி. அப்ப நாங்க வஷம்சி பாருங்க ஷீன் சீன் ரெண்டு கிட்ட கிட்ட வராது. ஆனா
கருத்து கிடையாது. அப்ப அதனால முக்கியமா இடங்கள் தெரியறதுல முக்கியமான பிரயோசனம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கு இயலும். அதே மாதிரி பாருங்க, மிக முக்கியமான பிள்ளை, நிறைய பிள்ளை வரும் சரிதானே. அப்ப இன்னைக்கு நாங்க ஹான் முடிஞ்சால் எனக்கு அதனுடைய கருத்து வரும், அந்த ஹான் மொழிகள் அந்த கருத்து வராது. அப்ப குர்ஆனிலே நிறைய பிழை வந்த மாதிரி நாங்க ஓதுற மாதிரி இருக்கு. அதனால எழுத்துக்கள் முக்கியமானதால நாங்க எழுத்துல இன்னும் மீக்கிறோம். எழுத்துக்கள் படிச்சு நல்லா தெரிஞ்சு போய் மத்த சட்டங்கள் எங்களுக்கு சாதாரணமா படிச்சு முடிக்கலாம். ரைட், பாருங்க. அப்ப ஐன், கைன், ஹா, ஐன், ஹா, ஹம்சா, ஹா இப்படிப்பட்ட இடங்கள்ல வெளிப்படுது சரிதானே. நான் ஒரு முறை சொல்லித்தாரன், நான் மீட்டு நினைப்படல. கைன், ஹா, கைன், ஹா. இன்னொரு பிரச்சனை அது சொல்லுங்க, இந்த கைன்ல சிலாக்க கைன் என்றுவாங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்க போற நான் பள்ளிக்கூடம் செய்யறதால எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த இங்கிலீஷ் மீடியம் போகக்கூடிய ஆட்கள் அங்க சில நேரங்கள் இந்த அரபி சில பாடங்களும் படிச்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் சில இடங்கள்ல. அங்க இந்த கைனுக்கு அதுல எப்படி எழுதிக்கணும்னா கைன் இப்படிதான் படிப்பாங்க, அதாவது இணை கைன். ஒரு புள்ள நான் அவரு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்க கைன் 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 சொல்லுவாரு, கைன் சொல்றல. ஆனால் கைனை இப்படித்தான் எழுதுறதா இருக்கலாம், ஆனா மொழிச்சல் ரீதியா நாங்க அந்த பிள்ளைக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கணும். அதுல நிறைய பிள்ளை வருது கைன். ஆனா அது கைன் அரபுல இல்ல, காண்டு அரபுல உண்மையாவே இல்லை. பேச்சு ரீதியா சில நேரம் மீக்கலாம் சில நாடுகள்ல, ஆனால் காண்டு அரபுல இல்ல. கா தான் இது, காவா ஜியனா இப்படி எழுதலாம், ஆனா பிரச்சனை. அப்ப கைன் ஹா, கைன் ஹா. அதே மாதிரி பாருங்க ஐன் ஹா, எப்படி இதுல நிறைய பிள்ளை வருது. ஐன் ஹா எப்படி, இது நாங்க மீட்டுறோம் படிச்சு முடிச்சிட்டோம், ஆனால் நான் இன்ஷா அல்லாஹ் கேட்பேன். ஐன் ஹா. அதே மாதிரி பாருங்க ஹம்சா ஹா. மொழிச்சல் ரீதி இந்த ஹம்சா நாங்க மொழியிறல, அதாவது மொழிச்சல் ரீதி தான் மொழிவோம். அதனால ஹம்சால அந்த ஹா வாரத்தால தான் ஹம்சா நாங்க அந்த இடத்துல வெளிப்பட்டு சொல்லுவோம். ரைட்டோ. அப்ப இது தொண்டையோட சம்பந்தப்படக்கூடிய எழுத்துக்கள் புதிய மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. சில நேரம் நீங்க பள்ளிக்கூடங்களை படிச்சுப்பீங்க மதரசாக்கு வரதுக்கு முன்னால, ஆனாலும் கூட ஒரு மட்டும் அடிப்படையில் நாங்க பார்ப்போம். அதுக்கு பின்னால நாங்க நாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய எழுத்துக்களுக்கு நாங்க வந்தோம், அப்படித்தானே. ரைட். நாக்க நாங்க பல பகுதிகளா பிரிச்சோம். உதாரணம் நாக்கு வச்சுங்களேன், இந்த பகுதி நாங்க முதல்ல ஆரம்பிக்க தீக்கிறது நாக்குடைய இங்கு ஆரம், அதாவது நாக்கு முடிகிற இடம். இந்த இடத்துல இருந்து ஒரு எழுத்து வெளிப்படுது. யாருக்கு சொல்றது? புதிய மாணவர்கள். ஜெயித் சொல்லுங்க. தொண்டைக்கு கிட்டவாகுது, நாக்கடா கடைசி போகுது. காஃப் வெளிப்படுது. முபாரக். ஐயோ, காஃப் காஃப் இல்லை. காஃப் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ரெண்டும் ஒரே இடத்துல வெளிப்படுது, கிட்ட கிட்ட. ஆனா மொழிச்சல் ரீதியான பிரச்சனை பாருங்க. ஒன்று இது இது சும்மா கஷ்டப்படாம சொல்றதுக்கு, இதை கொஞ்சம் கஷ்டப்படுத்த வேணும். பாருங்க இது சும்மா சரிதானே. அப்ப இந்த ரெண்டும் ஒரே இடத்துல வெளிப்படுது சரிதானே. அப்ப பாருங்க, அது முக்கியமான ஒரு எழுத்தாகிக்குது. இந்த காப் தொண்டையோட மிச்சமா சம்பந்தப்படுது, அடுத்த கப் நாக்கோட நல்லா சம்பந்தப்படுது சரிதானே. கப் சொல்லுங்க காப் எப்படி? காப். இந்த காப் நான் வளமையா சொல்லுவேன், சில ஹுரூஃபுல் இஸ்திஅலா அந்த எழுத்துக்கள் ஒரு எழுத்து தானே. ஹுரூஃபுல் இஸ்திஅலா, ஹுரூஃபுல் இஸ்திஅலான்னு சொன்னா என்னது? அந்த எழுத்துக்களை மொழிகின்ற போது கொஞ்சம் கனமா வர வேண்டியது, எங்களுடைய பார்வை கொஞ்சம் அதாவது உயர்ந்து போற மாதிரி இருக்கும். பார்வைனால் வழங்குதா? எத்தனை எழுத்துக்குது ஹுரூஃபுல் இஸ்திஅலா? 7 எழுத்துக்கள் இருக்குது. எண்ணி பக்கத்தில் பாருங்க, எத்தனை எழுத்துக்குது? 7. அந்த எழுத்துக்கள் ஒரு எழுத்தான் காப். அப்ப பாருங்க காப். இதை பாருங்க, நாங்க நோமலா தான் முடியும். காப் பிரச்சனை வராது. இது காப் எப்படி? காப்
நான் சும்மா கேட்டு பார்ப்போம். தஸ்தீக் சொல்லுங்க இந்த காஃப. அல்ல பில. அங்க பில நீங்க மதரசா நீங்க தெரிஞ்சு வைக்கணும். காஃப். ரைட், எங்க பழைய மாணவர் ஒருத்தர் கேட்டு பார்ப்போம். என்னடா காஃப் எங்க கா கா காஃப் விளங்குதா? கொஞ்சம் கஷ்டப்படத்தான் வேணும் ஆரம்பத்தில், அது பிறகு ரைட். நான் ஒருத்தர் போவோம். நீங்க சொல்லுங்கம்மா காஃப். காஃப் தானே. சாதிக் சொல்லுங்க பாப்போம். காஃப் காஃப் சரிதானே. அதுக்கு பின்னால பாருங்க அதோட சம்பந்தப்படக்கூடிய தான் காஃப். சாதாரண நம்மளாம் வழி வேண்டிய காஃப் தானே. காஃப் இது மிச்சம் கஷ்டப்பட வேண்டிய எழுத்தல்ல, சாதாரணமா யாருக்கும் சொல்லிக் கொடுத்தா மொழி இருக்கு. அதுக்கு நாங்க படிச்சோம் நான் அப்படி வரப்போல. அடுத்து என்னது? நாவின் நடுப்பகுதி வந்து நாவுடைய நவடி பகுதிக்கு வந்து அங்க இந்த தொழில்படுது. நாங்க புதிய மாணவர்கள்ட்ட கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். எங்க புதிய மாணவர்களை காண்றது இல்ல அன்னைக்கு எங்க அஹ்மத் சொல்லுங்க. பழையால் மாறி இருக்கிறார், பழசிதான் இப்ப சொல்லுங்க. எத்தனை நாள் தொழில்படுது? 3 நாள் தொழில்படுதா? யாருக்கு சொல்றது சார்? பழைய மாணவர்கள் யார் சொல்றது? யாம் யா ஷீன் ஜி. இந்த 3 எழுத்தும் நாவுடைய நடுப்பகுதி. அந்த நாவுடைய நடுப்பகுதி கொஞ்சம் அன்னமிக அதுல கொஞ்சம் பட்ட மாதிரி இருக்கும். யா பாருங்க, சொல்லி பாருங்க. யா அதே மாதிரி ஷீ ஜீ கொஞ்சம் நோம்ல பட்டு வார மாதிரி இருக்கும், விலங்கு விளங்காத மாதிரி. அப்ப இந்த 3 எழுத்தும் நாவுடைய நடுப்பகுதி. எப்படி சொல்லுவோம்? யா யா ஷீன். இதுல நிறைய பிரச்சனை வர ஷீன் சீன் இந்த ரெண்டும் அதிகமானவங்க ஒழுங்கா மொழிய மாட்டாங்க. சீனுடைய இடத்துக்கு ஷீன் சொல்ற, ஷீன் இடத்துக்கு சீன் சொல்ற சிக்கல். கருத்து பிழையாரு ஒண்ணுமில்ல, குர்ஆன்ல கருத்து பிழையாகும். அப்ப நாங்க ஒழுங்கா மொழிஞ்சு பழகினாத்தான் அதே அரப படிக்கிற மாணவர்கள் கட்டாயம் அதுல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏனால் நீங்க சில நேரங்கள் ஏதாவது ஒரு கட்டுற, அதாவது ஏதாவது ஒன்று எழுதும் போது நீங்க ஒழுங்கா மொழிஞ்சு பழகினாத்தான் அதை எழுதலாம். உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரது. அப்ப நாவுடைய அனுப்பகுதி யா ஷீ ஜி. அதுக்கு பின்னால் நாங்க வந்தோம். அதுக்கு பின்னால் அதுக்கு கீழே உள்ள எழுத்து இந்த இடம். அங்க இந்த எத்தனை இடத்துல வெளிப்படுது? தா எத்தனை எழுத்து? 3 எழுத்து வெளிப்படுது. அந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 எழுத்து வெளிப்படுது. 6 எழுத்து. அதை நான் 2 பகுதியா பிரிச்சுனாங்க. 2 பகுதி 6 எழுத்தும் பெரியது. ஒன்று நாவுடைய இந்த நாவ இந்த பகுதி இந்த பல்லிக்குது. முன்பலம் வச்சுக்கோங்களே, பல்லு எடுத்து சொல்லி நினைச்சா எனக்கு வச்சு பாருங்க, எழுத்து கட்டாயம் இன்ஷால்ல வரும். பல்லு முனைக்கிற இடத்துல நாக்கு அந்த இடத்துல நாங்க சம்பந்தப்படுத்தினால் சில எழுத்து வெளிப்படுது. அதே நேரம் பல்லுடைய இந்த ஆரம் பகுதிக்கு தானே இங்கனக்கு நான் அந்த நாக்க கொண்டு போனால் இன்னும் சில எழுத்து வெளிப்படுது. அது ரெண்டுக்கு முள்ள வித்தியாசம். சரிதானே? இங்கிருந்து பல்லுடைய இந்த பகுதியில் படும்போது என்ன வெளிப்படுது? பழைய மாணவர்களுக்கு பார்த்து போன வருஷம் சஜித் படிச்சாங்க. இல்ல மறந்துட்டீங்க. இல்ல இந்த பகுதி நாவுடைய இந்த பகுதி இல்ல. வா என்னது? வா. அதுக்கு பின்னால சா ஜால். நான் இன்ஷா அல்லாஹ் மொழிச்சு படிச்சு தருவேன். நான் இப்ப சும்மா உங்களுக்கு மொத்தமா சொல்லிக் கொள்றேன். அதே நேரத்தில் இந்த இடம் இங்க பட்டால் என்ன சொல்லப்படுது? பா தா தால் வெளிப்படுது. அப்ப அந்த இடத்துக்கிட்ட எத்தனை எழுத்து வெளிப்படுது? 6 எழுத்து வெளிப்படுது. அதோட மொழிச்சலும் ஒவ்வொன்றுக்கு ஒண்ணுனா வித்தியாசமா தான் பாருங்க. சாவுக்கும் ஜாலுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சா ஜால் ஆனா ஒரு இடத்துல வந்து சா ஜால் பாருங்க. இந்த பகுதியில் போடுங்க. இடத்த கொண்டு போங்க. சில நேரம் ஜால சலாக்கள் நாவு, அதாவது இந்த நாக்கு உள்ளுக்கு வச்சு சொல்லுவாங்க, கஷ்டம். ஜால்
ஹஸ்ஸா பாருங்க, எடுத்துட்டு அந்த இடத்தை கொண்டு வந்தால் லேசாயி. அப்ப எங்கள்கிட்ட நிறைய பிரச்சனை வர வந்து இடம் தெரியாது பாருங்க. ரைட். அப்ப இங்க வரக்கூடிய எழுத்து நாங்க கடைசா படிச்ச எழுத்து இந்த மூணு தான் படிச்சோம். தாவை நான் கூடுதலா படிச்சிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை நாங்க இந்த தாவுல இருந்து நாங்க மறுபடியுமே செய்யணும். அந்த தாவை அடுத்த கிழமை நாங்க படிப்போம். இன்றைக்கு ஒரு மீட்டின் அடிப்படை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். சரிதானே? கயிறு. இப்ப குர்ஆன் எடுங்க. குர்ஆன் புதிய மாணவர்களுக்கும் கொடுங்க, பழைய ஊராக என்ன பெரிய எழுத்து குர்ஆன் எழுமுங்க. ஒரு நாங்க ஒரு 5 நிமிஷம் குர்ஆன் ஓதி பார்ப்போம். அதுல பாருங்க சில எழுத்துக்கள் நான் உங்களுக்கு மொழிஞ்சு காட்டுறேன். நாங்க படிச்ச பாடத்துக்குள்ள வரக்கூடிய எழுத்துக்களை ஒரு மீட்டல் குர்ஆன் ஓதி நாங்க மீட்டுவோம். அது மிச்சம் பிரயோசனமா இருக்கும். ஏன்னா நாங்க படிச்ச பாடங்களை சும்மா படிச்சுக்கும் போறதை விட மீட்டல் முக்கியமா இருக்குது. மீட்டல் தான் முக்கியம். அது ஒழுங்கா நடந்தா இன்ஷா அல்லாஹ் அந்த எழுத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கும். பெரிய எழுத்து குர்ஆன்கள்ல கொடுங்க. முக்கியம் புதிய மாணவர்களுக்கு அவசியமா கொடுங்க. எடுக்குமா குர்ஆன் கலிப்பா குர்ஆன் எடுங்க. எது சார் குர்ஆனை கொடுங்க, எது குர்ஆன் புதிய மாணவர்களுக்கு கொடுங்க. எங்கட அவளி அவங்களுக்கு என்ன கொடுங்க. நாங்க கடைசி ஓதுனது சூரத்து நப அம்மா யத்தஸாலூன் அந்த சூரத் நாங்க ஓதி முடிச்சிட்டோம். அதுக்கு பின்ன நாங்க வன்னாசியாத்தி கர்கா அதுவும் நாங்க சில வசனங்கள் பார்த்தோமே, ஞாபகம் இருக்குதா? ஏகி பார்த்தோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் வன்னாசியாத்தி கர்கா அதுல இருந்து நாங்க ஆரம்பிப்போம். இல்ல முக்கியமா பாருங்க சில சட்டங்களை ஓதி சொல்லி தரும். ஓதிக்கும் போகும்போது அதை சொல்லி தரலாம். அது மிச்ச பிரயோசனம். சரிதானே? யாருக்கு ஓதலாம்? ரைட், நான் ஓதுறேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بن شيطان شيطا வரப்பட شيطا طا بسم الله الرحمن الرحيم. இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். மீட்டல் அண்டப்பல்ல பிஸ்மில்லா அல்லாஹ்ன்ற வார்த்தைக்கு முன்னால முன்னுள்ள சொல்லுக்கு கஸ்ரு வந்தால் பிஸ்மில்லா என்று ஓதுனாங்க. அல்லாஹ்ன்ற சொல்லுக்கு முன்னால ஃபத்ஹ் அல்லது லம் வந்தால் என்னது ஹுவல்லாஹு குல் ஹுவல்லாஹு அல்லாஹ்வை கொஞ்சம் கனமா ஓத வேண்டியது. அது குர்ஆன் ஓதத்துல அழகாயிக்கும். அல்லாஹ்ன்ற வார்த்தைக்கு முன்னால கஸ்ர் வந்தால் பிஸ்மில்லாஹ் சாதாரணமா நோமலா ஒலி. சரிதானே? அது தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அது பாருங்க. வன்னாசிஆத்தி கர்கா வன்னாசிஆத்தி ஐன பாருங்க. வன்னாசிஆத்தி கர்கா கர்கா இல்ல கைனும் காஃப் மின்னழுத்து ஹுரூஃபுல் இஸ்திஆலா அந்த கனமா சொல்லணும். கர்கா ராவுக்கு சுக்கூன் நடக்குற ஃபதா வந்திருக்குது. ராவுக்கு கனமா வந்திருக்குது. கர்கா வன்னாஷிதாத்தி பாருங்க. இன்னைக்கு வன்னாஷிதாத்தி இந்த பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னது போல 2 எழுத்துக்கள் ஒரே மொழிச்சலா இருக்கின்ற 2 எழுத்துக்கள் கிட்ட வருது. ஒன்று தா, இன்னொன்று தா. இங்க இன்னைக்கு வன்னாஷிதாத்தி என்றால் இன்னும் தேவைப்பட்ட மாதிரி. அப்படி இல்லாம வன்னாஷிதாத்தி என்றால் இந்த இடத்துல இந்த போட்ட மாதிரி சிக்கலா இல்லையா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? முக்கியமாக அந்த எழுத்துக்களை ஒழுங்கா வன்னாஷிதாத்தி வன்னாஷிதாத்தி நஷ்கா எப்படி ஒதுவாவும் வன்னாஷிதாத்தி நஷ்கா ஆரம்பத்தில் ஓதி பழகும் போது 5 வசனம் நம்ம பிரச்சனை இல்லை, அல்லது 10 வசனம் எடுங்க. அதை ஒழுங்கா நீங்க படிச்ச அமைப்பில் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஆரம்பத்துல பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் லேசாக்குவோம். அதே மாதிரி வந்து
வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா, வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா. தொண்டையில எடுத்து வஸ்ஸாபிஹா ஹா, வஸ்ஸாபிஹாத்தி சப்ஹா. பாருங்க பாவுக்கு சுக்குன் வந்திக்குது. ஏன்னா சப்ஹானு சபு என்ன பாவுக்கு சுக்குன் வந்தால் அந்த பாவை கொஞ்சம் கலக்கி ஓதணும். சப்ஹா கிடைச்சதா? சப்ஹா முக்கியமான. ஃபஸ்ஸாபிகாத்தி சப்கா. பாருங்க ஃபஸ்ஸாபிகா ஏன் ஹுரூஃபுல் இஸ்திஅலா. ஃபஸ்ஸாபிகாத்தி சப்கா. ஃபல்முதப்பிராத்தி அம்ரா, ஃபல்முதப்பிராத்தி அம்ரா. ராவுக்கு ஃபதா வந்திக்கு يعني அம்ரா ரா. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. இப்படி யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா. இந்த ஹா வந்தா தா வந்தால் நாங்க ஹாவுல நிப்பட உங்களுக்கு தெரியுமா? தத்பஉஹா ராதிஃபா. எனக்கு தத்பஉஹா நாங்க சொல்றல. தா தான் வந்திக்குது, தா வந்திக்குது ரெண்டு குத்து. அது என்னது? தத்பஉஹா, தத்பஉஹா, தத்பஉஹா ராதிஃபா. قلوب يومئذ واجفة. இப்படி قلوب தன்வீனுக்கு முன்னால யா வந்திக்குது. قلوب يومئذ واجفة. أبصارها أبصارها خاشعة. பாருங்க எனக்கு ரெண்டு வந்திக்கு. உடனே நாங்க அடுத்த மாத்தணும். ஒரடி பாருங்க அப்சாருஹா காஷியா. பாருங்க பாருங்க ஏன் சொல்றால் பாருங்க எங்களுக்கு இடங்கள்ல சிக்கலாயினால் இந்த பாருங்க அப்சாருஹா கா, அப்சாருஹா கா ரெண்டு கிட்ட. அப்ப நாங்க ஓதும்போது அப்சாருஹா என்றால் பிள்ளை, அபுசாருஹா ஹானால் அங்கே நிற்கல. அப்ப நாங்க பாருங்க இடங்களை முக்கியமா அந்த எடுத்து பாருங்க. அபுசாருஹா காஷியா. எப்படி ஓதுவோம்? ஐயோ அபுசாருஹா காஷியா. يقولون أئنا لمردودون في الحافرة. يقولون أئنا لمردودون لمر يقولون أئنا. உங்களுக்கு தெரியும் சத்து செய்யப்பட்ட நூன் இதில் பாருங்க குர்ஆன் அந்த மாதிரி போது அது ஒரு இனிமை தான். أئنا لمردودون في الحافرة. கடைசியாக أئذا كنا عظاما نخرة. நீங்க குர்ஆன்களை உண்மையாவே பாருங்க. இந்த ஹரம்கள் தொழுவிக்கிற நேரத்துல சில வசனங்களை அங்க நக்கி ஒருத்தரோட பேசுற மாதிரி ஓத வேண்டியது. கேள்வி கேட்க அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் நம்ம காப்பிர்களை பார்த்து. அந்த இடத்துல நாங்க அப்படித்தான் ஓதணும். நாங்களும் கூட அங்க போய் சில பாடங்கள் இருந்து ஓதும்போதுதான் அந்த இடத்துல அப்படி ஓதுனா தான் கேட்கிறாக்களுக்கு இனிமையாமிக்கும் அவங்களும் பேசுற மாதிரி இருக்கும். அந்த அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல கேள்வியா கேட்கும் போது காப்பிர்களை பார்த்து நாங்க உத்தரை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஓதுமா. எனக்கு உண்மையாவது ஒரு அப்படித்தான் நான் ஓத வேண்டியது. ஹைர் இன்ஷா அல்லாஹ் நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் வார வியாழக்கிழமை நடக்கும். இதோட முடிச்சுக்கணும். சுப்ஹானக வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.